அன்பான வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 22/7/2026 ஃபேண்டாஸ்டிக் டே. ஜஸ்ட்டும் நான் இந்த நேரலையில் நம்ம நாகராஜோட பேசுகிறத பார்த்தேன். அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. சிவசங்கர் அவர் கூட பேசுகிறாரு. ஸோ அதனால் அதை நான் கவனிக்கிறேன். இம்மாற்றல் ரூலர் பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக இந்த சென்னையில் ஏதோ தொடர் முழக்க போராட்டம் ஒன்று நடக்குது போல இருக்குது. நீட் தேர்வுக்கு எதிராக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏதோ போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. Whereas I am interested about what they speak about immortal ruler. அழிவில்லாத ஆட்சியாளர்கள் பற்றி என்ன பேசுகிறாங்கன்றது தான் நான் பொதுவாக உன்னிப்பாக கவனிப்பேன். ஏன்னா அதுக்கான நேரம் வந்துருச்சு. I am the immortal ruler. ஏற்கனவே I am at the right space, at the right place right now. இப்போது இம்மார்டல் ரூலர் பாரதிய ஜனதா பார்ட்டிலேருந்து வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டியில் நான் சேர்ந்தாச்சு. ஸோ 2029 நான் பிரதமர் வேட்பாளருக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கிறேன். ஓம் பைதவே இன்றைக்கி வந்து நான் நேற்று ராத்திரிலேருந்து என் மனசில் ஒரு விஷயம் ஓடினது. அதை தான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து பொதுவாக இம்மார்டல் ரூலர் தன்னை ஃபீல் பண்ணுறவங்க, அதே மாதிரி இம்மார்டல் ரூலருடைய சர்ச்சில் இருக்கிறவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில். அவர்களுக்கான ஒரு செய்தி தான் இது. பொதுவாக எல்லாருக்கான செய்தி இல்லை. இம்மாற்றல் ரூலர் வருவார், நல்லாட்சி நடக்கும் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கான செய்தி. அது நேற்று நான் திரு ராதாகிருஷ்ணன் அவருடைய ஒரு வீடியோவை பார்க்கும்பொழுது வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட்டில் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து அமெரிக்காவினுடைய இம்மாற்றல் ரூலர் வேவு பார்ப்பதற்கான ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அந்த கமெண்ட்டுக்கு திரு ராதாகிருஷ்ணன் எந்த பதிலும் சொல்லலை. அது ரொம்ப நேரமாக என் மனசில் ஓடினே இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நானும் வந்து அவருடைய வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அந்த கேள்வி கேட்டேன். ஆர் யூ வித் யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸோடு இருக்கிறீங்களா, யுஎஸ்ஏவோடு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோடு நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ரெண்டாவது, ஆர் யூ ஸ்டில் இன் லிங்க் வித் யுஎஸ் கன்சுலேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே அவர் பதில் எதுவுமே சொல்லலை. ப்ளூ டிக் மட்டும் வந்துருக்கு, அமைதியாக இருக்கிறார். இதை வச்சு பார்க்கும்பொழுது எனக்கு திரும்பி முதல்ல இந்த விதத்தை ரிகலெக்ட் பண்ணேன். பார்க்கும்போது சில சந்தேகங்கள் வந்தது. அந்த சந்தேகங்களை தான் பதிவு செய்கிறேன். அதை உங்களுக்கோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் விஷயம், இம்மாற்றல் ரூலர் பற்றிய செய்திகள் நாஸ்ட்ராடாமஸ் பீரியட்லேருந்து வெளியே வந்தது. 1500களிலிருந்து பாபா வங்கா வந்து லாஸ்ட் செஞ்சுரியில் இன்னும் ஆணித்தரமாக சொன்னாங்க 2025 2026 வெளியே வந்துடுவார்னு சொல்லிட்டு. 2025 வெளியே வந்துடுவார்னு சொல்லிட்டோம். 2025 நான் வெளியே வந்துட்டேன். நான் டிக்ளேர் பண்ணேன் ஆம் தி இம்மாற்றல் ரூலர்னு சொன்னேன். நிறைய எதிர்ப்பு இவங்களுக்குள்ளே கிளம்பிச்சு. ராதாகிருஷ்ணன், நாகராஜ சோழன், நகுலன் போன்றவர்கள்லாம் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு எதிராகத்தான் எப்போவுமே நிறைய வீடியோக்கள் போட்டு வந்தாங்க. இதுக்கு நடுவில் இப்போ சமீபத்தில் வந்து பேசினப்போ நான் விஜய் வந்து என்கிட்ட பேசின ஒரு ஆடியோ கிளிப்பிங் வந்து ராதாகிருஷ்ணன் சொன்னேன், அனுப்பினேன். அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் பேசும்பொழுது நாகராஜ சோழன்கிட்ட வந்து இம்மாற்றல் ரூலர் யாருன்னு விஜய்க்கும் தெரியும் சொன்னார். அதே நேரத்தில் ராதாகிருஷ்ணன் வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு வீடியோவில் வந்து தான் இம்மாற்றல் ரூலரை பார்த்திருப்பதாக சொல்லியிருக்கார். ஏதோ ஒரு கோயிலில் இம்மாற்றல் ரூலரை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இவங்க யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ராதாகிருஷ்ணனுக்கு ஓரளவுக்கு இம்மாற்றல் ரூலர், அழிவில்லாத ஆட்சியாளர் யார் அப்படின்றது தெரியும். ஆனால் அவர் ஏன் சொல்ல மாட்டேன்றார்? இதுதான் முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, இம்மாற்றல் ரூலர் அப்படின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிறவங்க பொதுவாக வந்து உதாரணத்துக்கு நாகராஜ சோழனாக இருக்கட்டும், நம்ம ஏகேஜி மருதமலை அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஏகேஜி மருதமலை அப்படின்னு சொல்லிக்கிறவர் அவராக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும், நாங்கள்லாம் சிவன் முருகன் இவங்களை மையப்படுத்தி சொல்கிறோம். கடவுளுடைய அவதாரம் நாங்கன்னு சொல்கிறோம், அல்லது கடவுள் எங்களோடு இருக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ராதாகிருஷ்ணன் வந்து அவருடைய பேச்சில் எப்பவுமே கடவுளை மையப்படுத்தவில்லை. He never mentions God in any of his talks. அவர் வந்து ஒரு ஆத்திகராக எதுலையுமே வெளிப்படுத்தலை. அதனால வந்து அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இம்மாற்றல் ரூலர் கட்டமாக கடவுள் வழியிலிருந்து வரக்கூடிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஸோ அவரை பற்றி ஒரு பாடல்கள் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் பாடல்கள் மட்டும் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த பாடல்கள் வந்து அவருடைய கடவுளுடைய மைந்தன்ற மாதிரியும் கடவுளுடைய அவதாரம்ன்ற மாதிரியும் வருது.
அதுக்கு பொருள் சொன்னவங்கள 3 பேர் இறந்துருக்கிறாங்க. ஏறக்குறைய 2 பேர் நேராக பொருள் சொன்னவங்களே இறந்துருக்கிறாங்க. துரைன்னு சொல்கிறவர், அப்புறம் சாந்தன், இந்த 2 பேர் இறந்துருக்காங்க மர்மமான முறையில். அப்புறம் நகுலன் குரூப்பில் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. இது 3மே வந்து திடீர்னு சடன் டெத்து, அன்யூஷுவல் டெத்து, சின்ன வயசில். அதில் 2 பேர் நேரடியாக தன்னை வந்து இமார்டல் ரூலர்னு சொல்லிக்கிறவங்க இறந்துருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ராதாகிருஷ்ணன் வந்து அதுக்கு எதுக்கும் பொறுப்பு எடுத்துக்கல. தன்னுடைய பாடல்களை பின்பற்றி வந்ததால் அவங்க இறந்தாங்கன்றதுக்கு. ராதாகிருஷ்ணன் வந்து அந்த இம்மார்டல் ரூலர்னு தன்னை அதிகமாக சொல்லக்கூடியவங்களோட நெருங்கிய தொடர்பில் வராரு. அதே மாதிரி தான் அவர் நிறைய பாடல்களை சாந்தனுக்கும் கொடுத்துருக்கிறாரு, துரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. அப்போது வந்து அவங்களுக்கு ஒரு மரணம் ஏற்படுது, சஸ்பென்ஸ் டெத்து, சஸ்பீஷியஸ் டெத்து. அந்த டெத்தை பற்றி அவர் இக்னோர் பண்ணுறாரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறார். இதில் ராதாகிருஷ்ணனுக்கும் கடலூரில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர், ஒரு என்ஜினியர், அவரும் தன்னை இம்மார்டல் சொல்லியிருந்தார். இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு தெரியல, அமைதியாக இருக்கிறார். அவர் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் குறைஞ்ச மாதிரி தெரியுது அவருடைய பேச்சுகளில். அவர் வந்து அவரோடு சாந்தன் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார். சாகும்போது சாந்தன் செத்த பிறகு அவராவது ஒரு துக்கம் வீடியோ ஒன்று போட்டார். பட் இன்னைக்கு வரைக்கும் ராதாகிருஷ்ணன் வந்து துரை, சாந்தன் 2 பேர் இறந்ததை பற்றி பேசவே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மர்மமான மரணங்களுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் தொடர்பு இருக்கு. யார் யாரெல்லாம் இம்மார்டல் ரூலர் தன்னை சொல்லிக்கிறாங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து பாடல்களை கொடுத்து அவங்களுடைய விளக்கங்களை கண்காணிக்கிறாரு. அவங்க இம்மார்டல் ரூலராக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு கொள்வதற்கான ஒரு முயற்சி நடக்குது எங்கேருந்தோ. அந்த முயற்சியில் அவங்க கொல்லப்பட்டால் அவங்க இம்மார்டல் ரூலர் இல்லை, அவங்க சாதாரண மனிதர்கள், அழிவில்லாத அரசன் கிடையாதுன்னு முடிஞ்சு போகுது. இப்படி ஒவ்வொருத்தராக முடிக்கப்படுறாங்க அப்படின்றது என்னுடைய சந்தேகம். அந்த லைனில் படுத்து ராதாகிருஷ்ணன் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து நாகராஜ சோழன். அதனால் நாகராஜ சோழனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் ராதாகிருஷ்ணனால். இப்போ ராதாகிருஷ்ணன் வந்து நாகராஜ சோழனை விட்டு டிட்டாச் பண்ணிட்டார். தனியாக சேனல் போட்டு தனியாக வீடியோ போட்டுன்னு இருக்கிறாரு. அதில் வந்து திருநாவுக்கரசை கூப்பிடுறாரு. திருநாவுக்கரசுக்கு அடுத்து செக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருநாவுக்கரசு தனி மாற்றம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அடுத்து லைனில் வந்து துரை, சாந்தனுக்கு அடுத்த லைனில் வந்து அநேகமாக நாகராஜ சோழனுடைய உயிருக்கும் திருநாவுக்கரசோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இந்த சந்தேகத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, திரு ராதாகிருஷ்ணன் நேரடியாக என்கிட்ட பேசும்பொழுதே தான் வந்து அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரல் ஒர்க் பண்ணதாக சொன்னார். அமெரிக்கன் தூதரகத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் இங்கிலீஷ்காரங்களோடு பேசுனதாக சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே அரசியல் ஆர்வம் இருக்குது, தமிழ்நாட்டு அரசியல் ஆர்வம் இருக்குது. அவருடைய பேச்சுக்கள் வந்து பார்க்கும்போது நாகராஜ சோழனோடு பார்க்கும்போது நான் வந்து இப்போ தான் அரசியலில் நான் இறங்கினேன். எப்போனா எனக்கு 2013 ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணாங்க ஜெயலலிதா. ஒரு நேர்மையான ஆஃபீஸர் இருந்தால் ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து அரசியல் பேச தொடங்கினேன். இந்த அரசியல்வாதிகளுக்கு இவ்வளோ தூரம் அவங்களுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்குனாக்கா அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து யூடியூப் சேனலில் அதிகமாக பேச தொடங்கினேன். 2010 நான் யூடியூபரு. அந்த 2010 யூடியூபர் இருந்தால் கூட அப்போ தேத்ரிக் எலிமெண்ட்ஸ் தான் போட்டேன். 2013 எனக்கு ஜெயலலிதா ப்ரொமோஷன் நெகட்டிவ் பண்ணது தான் அரசியல் பேச தொடங்கினேன். அடுத்து 2018 எடப்பாடி பழனிசாமி எனக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணி திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ தீவிர அரசியலில் இறங்கினேன். அப்போ தான் நியூ ஜென்ரேஷன் பார்ட்டி ஃப்ளாகெல்லாம் கூட என்னுடைய காரில் பொருத்தின்னு அங்கே இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் திருச்சியில் வளம் வந்தேன். அப்போ வந்து உள்ள பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்த நம்ம ஜெனரல் செக்ரட்டரி ஒருத்தர், அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு கூட கலீக்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து சிஇஓ கூட ரிட்டையர் ஆனாங்க. வேற என்னை வந்து என்ஜினியரிங் சீஃப் வந்து 7 வருஷமாக இருந்திருக்க வேண்டிய பொசிஷன் எனக்கு, டாப் மோஸ்ட் ஆஃபீஸராக. ஆனால் எனக்கு வந்து இஇ லெவல்லே வந்து ப்ரொமோஷனே இல்லாமல் பண்ணி எம்கே ஸ்டாலின் வந்து சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டான். 17 நாள் சார்ஜ் எடுத்து அவன் சிஎம் ஆன 17வது நாள். ஸோ இதனால் எனக்கு வந்து அதனால தான் எனக்கு அரசியல் மேலே ஆர்வமே வந்தது. அதுக்கப்புறம் தான் அரசியல் பேச தொடங்கினேன். தீவிரமான அரசியல் 2013 பிறகு தான் பேச தொடங்கினேன். வேற ராதாகிருஷ்ணன் பார்க்கும்பொழுது அவருடைய இளமையிலிருந்தே இதில் ஆர்வமாக இருந்திருக்கு அரசியலில். அப்பத்துலேருந்தே வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அவர் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருக்கிறார். ஸோ அப்பத்துலேருந்தே ராதாகிருஷ்ணனுக்கும் அரசியலுக்கும் அந்த அமெரிக்காவுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு, யுஎஸ்ஏக்கும். ஸோ யுஎஸ்ஏவோட ஒரு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி சிஐஏ சொல்கிறாங்களே, அதுக்கும் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு ஏஜென்ட்டாக கூட இருக்கலாம், அதுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு ஐ ஸ்ட்ராங்லி அலீஜ் சந்தேகப்படுறேன். ஸோ
ஸோ அதனால் அமெரிக்கன் கன்சுலேட் ஜெனரல் அவருக்கு தொடர்பு இருக்கிறதால அமெரிக்காவுக்கான வேலையை அவர் பார்த்துன்னு இருக்கிறாரு. இம்மார்டல் ரூலர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர் தீர்த்து கட்டுறது அவருடைய அஜெண்டாவாக இருக்கலாம்னு என்னோட சந்தேகம். ஸோ இதுதான் இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அறம்பாடி சித்தர் பாடல்களை பற்றி இப்போ கூட ஒடிச்சு பேசணும்னா நாகராஜன் ஒரு 2 நாள் ஒரு 4 days பேக் பப்ளிஷ் பண்ணியிருந்தார் ஒரு வீடியோ. அந்த வீடியோவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நேற்று வந்து எனக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் முந்தினத்த நைட்டு காரசாரமான கெட்ட கெட்ட வார்த்தையிலே 2 பேரும் திட்டிக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏங்க ஒரு அறம்பாடி சித்தருடைய ஒரு சித்தர் பாடலில் சிவன் அருளிய பாடலை வந்து ஒருத்தர் மண்ணாங்கட்டின்னு சொல்கிறாரு நாகராஜன், அதுக்கு நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதுக்கு ஏன் நீங்கள் அவர் மன்னிப்பு கேட்க வைக்கல அப்படின்னு கேட்டது. என்னை அவர் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினார், புறம்போக்குன்னெலாம் பேசினார். அப்போ நானும் நல்லா ஷார்ட்டாக பேசினேன். அப்புறம் ஓம் சிவன் பாதம் அப்படின்ற யூடியூப் சேனலில் ஒரு கிழவன் வந்து போலீஸ் சாமியார், அவன் சந்திரசேகர்ன்ற சேகர் சுவாமி, அவன் கூடுதுறையில் இருக்கிறான். இன்றைக்கு கூட அவன் வீடியோ போட்டிருக்கிறான், திருநீரை பற்றிலாம் ருத்ரா பற்றிலாம் பேசியிருக்கிறான், ஒரு ஆன்மீகவாதி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறான். பட் அவனை இம்மார்டல் ரூலருக்கு எதிரான ஆளுன்னு நான் சந்தேகப்படுறேன். ஸோ ஓம் சிவன் பாதம் அந்த அவன் ராதாகிருஷ்ணன், அப்புறம் நகுலன், அப்புறம் ஓம் ஹரி ஓம் அப்படின்ற சேனல் நடத்துகிற மதுரையை சேர்ந்த ஒரு தொப்பையன், கருப்பு தொப்பையன். இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவோட தொடர்பில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் போல தெரிவாங்க. இவங்கெல்லாம் கட்டமாக அவங்களோட எஜெண்டா வந்து இம்மார்டல் ரூலரோட தியரியை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறது, ரெண்டாவது இம்மார்டல் ரூலர் வந்து வரமாட்டாருன்னு சொல்கிறது, அல்லது அவர் வந்தால் அவரை அழிக்கிறது. இதுதான் அவங்களோட அஜெண்டா நான் நினைக்கிறேன். இதை மாதிரி வந்து வேற யார் இம்மார்டல் ரூலர் சொல்லிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நாகராஜ சோழன், ஒரு சாமியார் வாழப்பாடி சாமியார் ஒருத்தர், அப்புறம் திருநாவுக்கரசர், ஏகேஜி மருதமலை, அவர் இப்போ பேசுறதை விட்டார், டிஎம்கேல சேர்ந்து பார்த்தாரு, அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கல லாஸ்ட் எலெக்ஷனில், அதனால் அது ஒரு எல்லாத்தையுமே விட்டு வெளியே பண்ணிட்டார் போனது. முருகன் மேலே நம்பிக்கை போயிடுச்சு போல இருக்கு அவருக்கு. அப்புறம் இவங்கெல்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அவங்களோட நான் இருக்கிறேன், நான் எல்லாரோட ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஐஎம் தி இம்மார்டல் ரூலர் கேட்டகாரிக்கலி டிக்ளேரிங். ஷிப்போம் அறம்பாடி சித்தருடைய பாடல் முழுசாக எனக்கு பொருந்தும். ஐஎம் தி இம்மார்டல் ரூலர். அது ராதாகிருஷ்ணனுக்கும் தெரியும். ராதாகிருஷ்ணன் கிட்ட நான் வந்து எப்போ விஜய் வந்து எனக்கு பேசினாரு, விஜய் பேசுறது, டிகே பிரபு பேசுறது, புஷியானந்த் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு லிங்க் அனுப்பின உடனே அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இம்மார்டல் ரூலர் யாருன்னு விஜய்க்கும் தெரியும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆக நான் இம்மார்டல் ரூலர்ன்றத ராதாகிருஷ்ணனுக்கு தெரியும், ஆனால் என்னை அழிக்க முடியலன்றதால என் மேலே வந்த கோபத்தில் தான் அவர் இந்த ஓம் சிவன் பாதம் வந்து இம்மார்டல் ரூலருடைய மனைவியை கொச்சைப்படுத்தி பேசினா அவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அதே மாதிரி நாகராஜ சோழன் வந்து இம்மார்டல் ரூலரை பற்றி அறம்பாடி சித்தர் பாடல் 2021 வந்த 21 25 வரையிலும் வந்த சித்தர் பாடல்களை வந்து சிவன் கொடுத்த சித்தர் பாடலை வந்து மண்ணாங்கட்டின்னு சொன்னதால நாகராஜ சோழனை மன்னிப்பு கேட்க சொன்னேன், மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் ராதாகிருஷ்ணன் அதுக்கு என் மேலே கோவப்பட்டாரே தவிர அவங்கள மன்னிப்பு கேட்க சொல்ல இன்னைக்கு வரைக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராதாகிருஷ்ணன் வந்து இந்த அறம்பாடி சித்தர் பாடலில் எங்கேருந்து எடுத்தார், எப்படி எடுத்தார்ன்றது கேள்வி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த சோர்ஸை சொல்லவே மாட்டார், எங்கேருந்து மூலம் எங்கேருந்து அவருக்கு அந்த பாடல் கிடைச்சது சொல்லாமல் மறைக்கிறாரு. அப்படின்ற போது அவர் ஒரு நேர்மையான மனிதர் கிடையாது, உண்மை உள்ள மனிதர் கிடையாதுன்றது அது வெளிப்பாடு. ஆகவே அவர் உண்மையாகவே ஒரு நேர்மையான மனிதன், நல்ல மனிதன் அப்படின்னா, ஒரு யோக்கியன் அப்படின்னாக்கா, ஒரு சுத்தமான தாய்க்கு பிறந்தவன் அப்படின்னாக்கா ராதாகிருஷ்ணன் இம்மீடியட்டாக அடுத்த வீடியோலேயே அதை வெளிப்படுத்தணும். தனக்கு அறம்பாடி சித்தர்கள் பாடல் எங்கிருந்து வந்தது, இந்த அறம்பாடி சித்தர் யார், அவங்க ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வீடியோ இதை பப்ளிஷ் பண்ணோம். அதை பப்ளிஷ் பண்ணலன்னாக்கா அவர் பொய்யன், நாகராஜ சோழனே அவர் பொய்யன், தன்னைத்தானே சித்தரித்து அந்த பாடலில் இடைசர்கள் பண்ணியிருக்கார் நாகராஜ சோழன் சொல்லியும் இன்னைக்கு வரைக்கும் நாகராஜ சோழனை மன்னிப்பு கேட்க சொல்லலை. அவர் ராதாகிருஷ்ணன் வந்து அதுக்காக அவர் கூட நான் சண்டையை போட்டேன் முந்தானத்து ராத்திரி. அப்போவும் அவர் இதுவரையிலும் மன்னிப்பு கேட்கவும் சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த ராதாகிருஷ்ணன் எப்படி அந்த பாடல்களை பெற்றார்ன்றதை வெளியிடுங்க. ஆகவே அவர் யார் யார்கிட்டலாம் அந்த பாடல் கொடுத்தாங்க அவங்களாம் செத்து போயிட்டாங்க. அப்படி பாடல் கொடுத்து இன்னும் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு நாகராஜ சோழனும் திருநாவுக்கரசும் நானும் தான். இதில் நாகராஜ சோழனும் திருநாவுக்கரசுக்கும் செக் வச்சிருக்கிறத நான் சந்தேகப்படுறேன். நாகராஜ சோழனை விட்டு விலகிட்டாரு, இப்போ திருநாவுக்கரசு கூட அட்டாச் பண்ணுறாரு தன்னை. ஆகவே என்ன அழிக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும். ஐ எம் தி இம்மார்டல் ரூலர்ன்றது அவருக்கு தெரியும். அது என்ன முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க 2 பேரும் செக் பண்ணி பார்க்குறாரு, அவங்களுக்கும் அந்த இம்மார்டல் ரூலருக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு. ஸோ திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் உண்மையிலேயே யோக்கியமானவனாக இருந்தால், சுத்தமான தாய்க்கு பிறந்திருந்தால்
இம்மார்டல் ரூலரை பற்றிய அறம்பாடி சித்தரின் பாடல்கள் அவருக்கு எப்போ இருந்து எப்போ கிடைச்சது, எப்படி கிடைச்சது, யார் மூலயமா கிடைச்சது, இந்த அறம்பாடி சித்தர் யார், இம்மார்டல் ரூலர்னு தான் யாரை நினைக்கிறேன், இதெல்லாம் அவர் வெளியிடணும். இதெல்லாம் அவர் வெளியிடலைனாக்கா அவர் பொய்யன், ஊரை ஏமாத்துறவர். இம்மார்டல் ரூலர்னு கிளைம் பண்ணுறவங்க ஒருத்தராக தீர்த்து கட்டுற சக்தி. அவர் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட ஒரு இந்திய உளவாளி அப்படின்றத நான் பதிவிடுகிறேன். இந்த ஆங்கிளில் அவர் இனிமேல் மக்கள் பரிசோதிக்க வேண்டும். இந்த இம்மார்டல் ரூலர் குரூப்பில் இருக்கிறவங்க, இம்மார்டல் ரூலர் சொல்லிக்கிறவங்களும் அவர்கிட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இம்மார்டல் ரூலர்னு சொல்லிக்கிற நாகராஜ சோழனும் திருநாவுக்கரசு எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா உங்கள் உயிருக்கு சாந்தம் துறை போல் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா ஐ ஆம் த ரியல் இம்மார்டல் ரூலர். என் உயிருக்கு எப்பவுமே ஆபத்து வராது, என்னை எவனும் கொல்லவும் முடியாது. சமீபத்தில் கூட அந்த ஓம் சிவன் பாதத்துக்கு நான் கமெண்ட் போட்டிருந்தப்போ ஒருத்தன் கீழே வந்து நீனா 7000 வருஷம் வாழ்ந்துருவேன்னு சொன்னேன். வாழ்ந்துருவியான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தானே. 7000 வருஷம் இல்லை, நான் சாகவே மாட்டேன்னு தான் சொல்லி ஐ எம் எவர் லிவிங்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் இம்மார்டல் ரூலர்னு ராதாகிருஷ்ணனுக்கும் தெரியும். அதனால் என்ன சீண்டலை. ஆனால் அவங்க 2 பேர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ராதாகிருஷ்ணனோடு நெருங்கி பழகிறதை விட்டுருணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். ராதாகிருஷ்ணன் யோகியமானவனாக இருந்தாக்கா சரியான சுத்தமான தாய்க்கு ஒரு பத்தினிக்கு பிறந்திருந்தா நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வெளியிட வேண்டும். அறம்பாடி சித்தர் பாடல் யார் கொடுத்தாங்க, அறம்பாடி சித்தர் யார், அவர் எங்கே இருக்கிறாரு, அவருடைய ஃபோட்டோ இல்லைனா வீடியோ இருந்தால் வீடியோ வெளியிடணும். அதே மாதிரி தான் யார் இம்மார்டல் சந்தேகப்படுறன்றதை வெளியிடணும். இதெல்லாம் அவர் செய்யலைன்னா அவங்க அம்மா உத்தமி இல்லைன்னு அர்த்தம். அவர் வந்து அமெரிக்க ஏஜென்சியில் வந்து பணம் பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு கையூட்டு வாங்கி கொண்டு அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு உளவாளியாக இந்தியாவிலிருந்து இம்மார்டல் அழிப்பதற்கான ஒரு சக்தியாக செயல்படுறாருன்னு நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கிட்ட இம்மார்டல் ரூலர் சர்ச்சில் இருக்கவங்களும் இம்மார்டல் ரூலர்னு தன்னை ஃபீல் பண்ணுறவங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு அன்போடு எச்சரிக்கிறேன். நன்றி, அறிவுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். ஷு ஓ